2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. விஜயின் வருகையால் வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள் எல்லாரும் பயிரிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தம்பிங்களா, வாக்கு சதவீதத்தை பார்க்க கூடாது, எத்தனை வாக்கு பதிவாச்சுன்றதான் பார்க்கணும். 2021 எவ்வளவு வாக்கு பதிவாச்சு, 2024 எவ்வளவு வாக்கு பதிவாச்சு, இப்ப 2026 எவ்வளவு வாக்கு பதிவாச்சுன்னு பார்த்தாலே போதும். இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு விஜய் அவர்கள் காரணம் இல்ல, எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் மே 4ஆம் தேதி வரும்போது அந்த முடிவுகள்ல வர வெவ்வேறு வகையான முடிவுகள், அதாவது ஒரு கட்சி ஜெயிச்சா அந்த அரசியல் கட்சியோட எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கும், ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா அந்த கட்சியோட எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கும், ஒருவேளை சீட்டு ஜெயிக்காம ஓட் பர்சன்டேஜ் எடுத்தா என்னவாகும், ஓட் பர்சன்டேஜ் பெருசா இல்லாம சீட்டு மட்டும் ஜெயிச்சா என்னவா இருக்கும் சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் இருக்க வெவ்வேறு வகையான சினாரியோஸ் எல்லாத்தையும் நம்ம மையமா வச்சுக்கிட்டு இந்த வீடியோல அந்த சினாரியோஸ்ல எந்த மாதிரியான சினாரியோஸ் அந்த அரசியல் கட்சிக்கு சாதகமா இருக்கும், எந்த மாதிரியான சினாரியோ வந்தா அந்த அரசியல் கட்சிக்கு பாதகமா இருக்குன்றத நாம தெளிவா பார்க்க ட்ரை பண்ணலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் மே 4ஆம் தேதி வரும்போது ஆளுங்கட்சியா இருக்க திமுக முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னென்ன, முதல்ல மறுபடியும் ஆளுங்கட்சியா வரத்து, இல்ல எதிர்கட்சியா வரத்து, இல்ல தப்பி தவறி போனா 3ஆம் இடத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 வாய்ப்பு இருக்கு. இதுல 3ஆவதா சொன்ன 3ஆவது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது கிட்டத்தட்ட 99.99999 சொல்லி எத்தனை 9 வேணா போட்டுக்கலாம், அத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்பு கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவு வரும்போது ஆட்சியில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு திரும்ப தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும், அப்படி இல்லைன்னா கூட்டணியோட ஆட்சி அமைக்கணும். ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா போனா கூட திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாவே தமிழ்நாட்டோட எதிர்கட்சியா வந்துருவாங்க. இதுல முதல் சினாரியோ என்ன, திமுக மறுபடியும் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது ஆட்சியில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை தனி பெரும்பான்மையோட மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கலைஞரால இத்தனை வருஷமா பண்ண முடியாத ஒரு விஷயத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட 2வது எலெக்ஷன்லயே பண்ணியிருக்காரு. இதன் மூலமா நம்ம முதல்ல ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 2வது முறை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா கருணாநிதியோட பையன் தான் ஸ்டாலின்ன்ற காலம் போய் ஸ்டாலினோட அப்பா தான் கருணாநிதின்ற காலம் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் மே 4ஆம் தேதி தனி பெரும்பான்மையை பெற்றுட்டாருன்னா அவர் உண்மையிலேயே கருணாநிதியோட பையன் இல்ல, ஸ்டாலினோட அப்பா தான் கருணாநிதின்ற காலம் கண்டிப்பா வந்துருச்சு. 2வது சினாரியோ கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறது. கூட்டணியோட திமுக ஆட்சி அமைச்சாலுமே அது ஸ்டாலின் அவங்களோட மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம், நாம மட்டும் இல்ல எல்லாருமே இந்த ஒரு விமர்சனத்தை திமுக மேல வச்சிருக்காங்க. அது என்னன்னா, திமுக தனித்து போட்டிட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா எப்பவுமே திமுக கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தான் கூட்டணியா மட்டும்தான் தேர்தலில் போட்டிடுவாங்க. திரு கலைஞர் அவர்களே 2006 கூட்டணியா போட்டிட்டு தனி பெரும்பான்மை கிடக்காம 5 வருஷம் முழுசா மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்திருக்காரு. அதனால திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைக்காம ஆட்சி அமைச்சாலும் அது அவரோட மிகப்பெரிய சாதனை தான். தனி பெரும்பான்மை கிடைக்காம திமுக ஆட்சி அமைக்கிற பட்சத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில பதவி கொடுக்குறாரா இல்லையான்றத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். அந்த பாயிண்ட் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து திமுகவுக்கு முன்னாடி இருக்க அடுத்த வாய்ப்பு, தனி பெரும்பான்மையும் கிடைக்காம கூட்டணி ஆட்சியும் அமைக்காம எதிர்கட்சியா வரது. ஒருவேளை திமுகவுக்கு தனி பெரும்பான்மையும் கிடைக்கல, கூட்டணியாவும் ஆட்சி அமைக்க முடியாம திமுக எதிர்கட்சியா வரது திமுகவுக்கு நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா திமுக எதிர்கட்சியா வரது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டோட தி பெஸ்ட் எதிர்கட்சி யாரு, திமுக தான். 2016 to 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் லீட் பண்ண சமயத்துல திமுக தி பெஸ்ட் எதிர்கட்சியா செயல்பட்டதை நாம எல்லாருமே பார்த்திருந்தோம். ஆனா 2021 to 2026 கடந்த 5 வருஷத்துல திமுக ஆளுங்கட்சியா இருந்தாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருந்ததுனால அதிமுக சிறப்பான எதிர்கட்சியா செயல்படாம போயிட்டு இருந்தது. இதனால திமுகவை நோக்கி எண்ணற்ற விமர்சனங்கள் வந்திருந்தாலும், எண்ணற்ற செயல்பாடுகளை அவங்க சிறப்பா செய்யாம இருந்திருந்தாலும், அவங்க மேல அந்த குற்றம் இந்த குற்றம், பாலியல் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கட்சியா இருந்தவங்க கரெக்டா எடுத்து எழுப்பி மேல கொண்டு போய் மக்களோட பிரச்சனையை சரி பண்றது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டா, திமுக பண்ற அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டா கண்டிப்பாவே பண்ணல.
அதனால 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வந்து திமுக ஒருவேளை எதிர்கட்சியா வந்துட்டாங்கன்னா ஆளுங்கட்சியா எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியோட கண்ணுல திமுக ஒரு எதிர்கட்சியா விரல விட்டு ஆட்டுவாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி திமுக ஒரு தலை சிறந்த எதிர்கட்சியா இந்த 2026 டு 2031 செயல்படுறதுனால அதனால மக்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும். அதனால திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் நல்ல விஷயம். திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நல்ல விஷயம். ஆனா திமுக எதிர்கட்சி ஆவறது திமுகவுக்கு நல்ல விஷயம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது திமுகவுக்கு முன்னால இருக்க வாய்ப்புகளை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு முன்னால இருக்க வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம். அதெல்லாம் முதல்ல MDMK, அதாவது மதிமுக என்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மதிமுக இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல 4 சீட்ல போட்டிடுறாங்க. 4 சீட்லயுமே உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டிடுறாங்க. அதனால மதிமுக 4ல 1 ஜெயிச்சாலும், 4ல 2 ஜெயிச்சாலும், 4ல 3 ஜெயிச்சாலும், 4க்கு 4மே ஜெயிச்சாலும் அது பெயரளவுக்கு மதிமுக வெற்றியா இருந்தாலும் அது டோட்டலா திமுக தான் வெற்றின்றதுனால மதிமுக பத்தி பேசுறதுக்கு பெரிய அளவுல எந்த பாயிண்டும் இல்லை. ஒருவேளை மதிமுகவுக்கு முதல்ல கொடுத்த மாதிரி 3 சீட்டு உதயசூரியன்ல 1 சீட்டு சொந்த சின்னத்துல கொடுத்து மதிமுக சொந்த சின்னத்துல ஒரு MLA சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது மதிமுகவுக்கு ஒரு வகையில பாசிட்டிவான விஷயமா இருந்திருக்கும். ஆனா மதிமுக 4 சீட்லயுமே உதயசூரியன் போட்டிடுறதுனால நாம ஏற்கனவே திமுக இருக்க ஆப்ஷனை பத்தி பேசிட்டோம். அதனால நாம் அடுத்து காங்கிரஸ் பக்கம் நகருவோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 28 சீட்ல போட்டிடுறாங்க. 2021 போட்டிட்டதை விட இந்த 2026 காங்கிரஸ் அதிக இடத்துல போட்டிடுறாங்க. அதிக இடத்துல போட்டிட்டா மட்டும் போதுமா? 2021 ஜெயிச்ச அளவுக்கோ இல்ல 2021 ஜெயிச்சதை விட அதிகமாவோ காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஜெயிச்சாகணும். ஆனா ஜெயிப்பாங்களா அப்படின்றத நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஆனா காங்கிரஸ் முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்ன? முதல் விஷயம்னா காங்கிரஸ் எப்படியாவது 2021 ஜெயிச்ச சீட்டை விட அதை ரீடைன் பண்ணணும், இல்ல அதை விட அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது அதிகமா ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் ஒருவேளை திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைக்கிற ஒரு வாய்ப்பு வரும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க திமுக கிட்ட போய் எங்களுக்கு ஒரு சில அமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு முடியும். அதுக்கு முதல்ல காங்கிரஸ் 2021 ஜெயிச்சதை விட அதிகமா ஜெயிக்கணும். ஆனா போற போக பார்த்தா ஆல்ரெடி செல்வ பெருந்தகையான என்ன சொல்லிட்டாரு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நான் கட்சியோட தலைவர் பொறுப்புல இருந்து விலக போறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. அவங்க ஒரு மாதிரி பேச, இவங்க ஒரு மாதிரி பேச, நாங்க ராகுல் ஆளு இல்ல நாங்க கார்கே ஆளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் 2021 ஜெயிச்சதை விட அதை ரீடைன் பண்றதே பெரிய விஷயம். அதிக சீட்டு ஜெயிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட நடக்காத வாய்ப்பா இருந்தாலும் காங்கிரஸுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அதிக சீட்டு ஜெயிக்கிறது மட்டும்தான். ஒருவேளை 2021 விட கம்மியா ஜெயிச்சு அந்த கம்மியா ஜெயிக்கிறதுன்றது ஒற்றை இலக்கத்துல குறைஞ்சதுன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஒருவேளை திமுக தனி பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா 2024 10 சீட்டு கொடுத்தாங்க. ஆனா 2029 அந்த 10 சீட்டுன்றது அப்படியே குறைஞ்சி 5 குறைஞ்சா பரவாயில்ல, அதை விட குறைஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல ராகுல் காந்தி அவர்கள் வேற கடமைக்காக வந்துதான் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எண்ணற்ற கோஷ்டி மோதல் இருக்குன்னு சொல்லி பல பாயிண்ட்ஸ் முன் வச்சுட்டு நாம அப்படியே தேமுதிக எனும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து பக்கம் நகர்வோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் தேமுதிக இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 10 சீட்ல திமுக கூட்டணியில போட்டிட்டு இருக்காங்க. நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்ததுன்றது அநியாயம், அக்கிரமம் திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆனா அதை ராஜதந்திர முடிவுன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அந்த முடிவு கரெக்டா இல்லையான்றத மே 4 ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாம். ஆனா தேமுதிக 10 சீட்ல போட்டிட்டு இருக்காங்க. கடைசியா தேமுதிக ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுன்னு பார்த்தா அது 2011 சட்டமன்ற தேர்தல் தான். அதன் பிறகு தேமுதிக எந்த எலெக்ஷன்லயுமே ஜெயிச்சது இல்லை. ஜெயிச்சது இல்லைனாலும் வாக்கு சதவீதமும் எலெக்ஷன் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில தேமுதிக 10 சீட்ல போட்டிடுறாங்க. எப்படியா இருந்தாலுமே தேமுதிக அட்லீஸ்ட் ஒரு சீட்டு, அப்படி இல்லைன்னா அம்மா பையன்னு சொல்லி 2 பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எந்த வகையில பார்த்தாலுமே தேமுதிகவுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு பாசிட்டிவான எலெக்ஷன் மட்டும்தான்.
ஏன்னா எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாக்கு சதவீதம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கலனா கூட தேமுதிகவோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாவே போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் போகுது. அதனால இந்த 2026 எலெக்ஷன்ல ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவான வைப்ஸை ஃபேஸ் பண்ண போற ஒரு கட்சி தேமுதிக. அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா மறுபடியும் ஒரு முறை விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது தப்பு 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 தான். தேமுதிக 10க்கு 10 சீட் ஜெயிச்சு திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தாலும் இந்த முடிவு தப்புனா தப்பு தான். அடுத்து வெற்றி வீரர் தொல் திருமாவளவன் அவரோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 8 சீட்ல போட்டிடுறாங்க. 2021 6 சீட்டு, 2026 8 சீட்டு, 2021 6க்கு 4 ஜெயிச்சிருந்தாங்க. இந்த 2026 அட்லீஸ்ட் 8க்கு 6ஆவது ஜெயிச்சா மட்டும்தான் அது சிறப்பான வெற்றியா இருக்க முடியும். திமுக தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது எப்படி தப்போ அதே மாதிரிதான் தொல் திருமாவளவன் அவர்கள் நானே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படின்றத அறிவிச்சது முதல் தப்பு. அதுவே முதல் தப்புனா அவர் திரும்ப நான் போட்டியிடலன்னு சொல்லி அறிவிச்சது தப்புகள்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பிரிவே சொல்லியிருந்தோம். அதனாலேயே அவர் போட்டியிடறேன்னு சொன்னாரு, போட்டி இல்லைன்னு சொன்னாரு, கட்சியில இருக்க ஒரு சில பிரச்சனைகளை அவரே வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்படி ஆல் பாசிட்டிவ்ஸா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஜெயிச்சுட்டே வெற்றி வீரராக தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த 2026 எலெக்ஷன் சமயத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாவே தொல் திருமாவளவனோட எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. திரு விஜய் அவர்கள் தொல் திருமாவளவன் அவரோட விசிகாவோட ஓட்டுல இருந்தா மிகப்பெரிய ஓட்டு எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. அந்த ரூமர் சரியா தப்பா அது எல்லாமே மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சிடும். ஆனா 2026 8ல போட்டிடுறாங்க. 8ல 6 ஜெயிச்சா அது ஒரு மாதிரி கௌரவமான வெற்றி தான். ஆனா நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி வாங்கியிருக்க 8 தொகுதியில 8யுமே ஜெயிச்சா மட்டும்தான் வெற்றி வீரர் தொல் திருமாவளவன் என்ற பேரை தக்க வைக்க முடியும். அதனால விசிகா 8க்கு 8 ஜெயிக்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை 8க்கு 8 ஜெயிக்காம 8க்கு 6 ஜெயிக்காம 8க்கு 4 ஜெயிக்கலன்னா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இதுக்கு மேல வெற்றி வீரர் இல்ல தோல்வி வீரர்ன்றத ஸ்ட்ராங்கா எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் பதிவு பண்ண தொடங்கிடுவாங்க. அடுத்து சிபிஐ சிபிஎம் 2 கட்சியுமே 5 சீட்ல போட்டிடுறாங்க. 2 கட்சியுமே 5க்கு 5ன்னு சொல்லி 10மே ஜெயிச்சாங்கன்னா அது யாருக்கு நல்லதோ இல்லையோ மக்கள் நம்ம எல்லாரும் நல்லது. ஆனா அவங்க இந்த 5 வருஷத்துல தோழமை சுட்டுதல்ன்ற மாதிரி இல்லாம இறங்கி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உண்மையா கம்யூனிஸ்டா செயல்படணுன்றது மட்டும் தான் என்னோட ஒரு சின்ன கோரிக்கை. திமுக கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளை பத்தியும் பார்த்துட்டதுனால நாம அப்படியே நம்மளோட கவனத்தை அதிமுக கூட்டணி பக்கம் நகர்த்துவோம். அதெல்லாம் முதல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு 166 சீட்ல போட்டிடுறாங்க. கூட்டணியில இருக்க சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பார்த்தோம்னா ரெட்டையில 172 இடத்துல போட்டிடுது. அதிமுக முன்னால இருக்க 3 வாய்ப்புகள் என்னென்ன? 1 தனி பெரும்பான்மையோட ஆளுங்கட்சியா வரத்து, 2வது கூட்டணியா ஆட்சிக்கு வரத்து, 3வது எதிர்கட்சியா வரத்து, 4வது 3வது இடத்தை பிடிக்கிறது. திமுகவுக்கு சொன்ன மாதிரியே அதிமுக 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கு 99.9 போட்டுக்க அத்தனை பர்சன்டேஜ் கண்டிப்பாவே வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அதிமுக 3வது இடத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அவளை தான் கத்தம் கத்தம் அதிமுகவோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்புல தான். அதனால முதல் வாய்ப்பு என்ன? தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சிக்கு வரது. அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, ஒரே சாமி ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி அதிமுக சேர்ந்தவங்க எல்லாருமே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட போட்டோவை பாக்கெட்டை வச்சுக்கிட்டு வளமாய் வந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு மாசா சுத்தி தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 8 தோல்வி பழனிசாமி இல்ல, 10 தோல்வி பழனிசாமி இல்ல, அவர் லக்குல வந்தவர் இல்ல, ஹார்டு ஒர்க்ல வந்தவர், எங்களோட நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி இவங்களும் சரி கட்சியை விட்டு போனவங்களும் சரி கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்களும் சரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட காலில் விழுந்துருவாங்க. அதன் பிறகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் இல்ல, இதய தெய்வம் புரட்சி தலைவிலாம் இல்ல, இதய தெய்வம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் மெரினா பீச்ல இன்னும் ஒரு 2 ஏக்கரை இப்ப ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஏன்னா கட்சியில ஒரு அடிமட்ட தொண்டனா தொடங்கி எந்த சினிமா பின்புலமும் இல்லாம உழைச்சி 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 தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு 2017 இருந்து 2021 வரைக்கும் 4 வருஷம் எண்ணற்ற தடைகளை தாண்டி ஒரு ஆட்சியை முடிச்சு
2021 எதிர்கட்சி தலைவரா வந்து 2026 ஒரு தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவரு லக்கு இல்ல ஹார்டு ஒர்க்கர்ன்றது ஒரு பக்கம் பதிவாயிடும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எத்தனையோ பேர் முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. ஆனா அவங்க யாரு முதலமைச்சர் ஆனாலும் அந்த ஒரு பெருமை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை 2026 தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உண்மையிலேயே உழைப்பான உயர்ந்த முதலமைச்சர்னு சொல்லி அவரை வேற யாராவது பாராட்டுறாங்கன்னு தெரியல. அவர் மட்டும் தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா உழைப்பால் உயர்ந்த தண்ணீரற்ற தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லி நான் பாராட்டுறேங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2வது வாய்ப்பு கூட்டணியா ஆட்சி அமைக்கிறது. ஒருவேளை அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம அதிமுக கூட்டணியா ஆட்சி அமைச்சாலும் அது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வகையில பெருமை தான். ஆனா அது பெரிய வகையில பெருமை இல்லை. அவருக்கு மெரினா பீச்ல 2 ஏக்கர் இடம் பதிவு பண்ற அளவுக்கு பெருமையான்னு கேட்டா எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஆனா அவர் ஆட்சியே அமைக்க மாட்டான்னு சொன்னதுல இருந்து அவர் கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாலும் அதுவே பெரிய விஷயம்தான். பட் அவர் ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல அவர் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாரு, பாமக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க, அமமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க, முக்கியமா பாஜக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கிறதுனால கூட்டணி ஆட்சி அமைக்கிறது ஓகே, ஆனா பெஸ்ட் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவர் என்னதான் முதலமைச்சரா இருந்தாலும் மற்றவங்க என்னதான் சொல்லுவாங்க, அவரை அடிமனை தான் சொல்ல போறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி பெரும்பான்மையோட முதலமைச்சர் ஆகணுன்றதுதான் அவருக்கும் அவரோட கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் ஆசையா இருக்கும். அவர் கூட்டணியோட ஆட்சிக்கு வந்தார்னா அது அவருக்கு மகிழ்ச்சியை தரலாம், மன நிம்மதியை தருமான்றது தெரியல. 3வது மறுபடியும் ஒரு முறை ஆட்சிக்கு வராம எதிர்கட்சி தலைவராகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2026 எலெக்ஷன்ல ஆட்சிக்கு வரத்துக்காக செயல்படல, அவர் 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்பட்டுதான் வருது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் ஒரு முறை ஆட்சிக்கு வராம எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாருன்னா அதுவும் 2021 வாங்கினதை விட எம்எல்ஏ சீட்டும் வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருச்சுன்னா 8 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போனதுனால ஓட்டும் குறைஞ்சிருச்சு, சீட்டும் குறைஞ்சிருச்சு. அம்மா சின்னம்மா அவங்களை பகச்சுக்கிட்டதுனாலதான் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு இந்த வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பல வகையான கட்டுக்கதைகளை கண்டிப்பாக எழுத தொடங்கிடுவாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடி இருக்க ஒரே வாய்ப்பு, தி பெஸ்ட் வாய்ப்புன்றது தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது தான். அவர் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறாரா இல்லையான்றத எப்பவும் போல மே 4 தெரிஞ்சுக்கலாம். அதிமுக கூட்டணியில அதிமுக பத்தி பார்த்தாச்சு. அதனால நம்ம கூட்டணி கட்சிகள் பக்கம் நகருவோம். அந்த வகையில அதிமுக கூட்டணியில அதிமுகவுக்கு பிறகு அதிக சீட்ல போட்டியிட கட்சி பாஜக. பாஜக 2021 போட்டியிட்டதை விட இந்த 2026 அதிகமான சீட்ல போட்டிடுறாங்க. அவங்க 2021 ஜெயிச்சதை விட இந்த 2026 அதிக எம்எல்ஏ சீட்டை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். ஏன்னா அவங்க 2021 வெறுமனே 4 சீட் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை அதை டபுளா பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அது நடக்குமா நடக்காதான்றது மே 4 ரிசல்ட் வரும்போது தெரியும். ஆனா பாஜக 4 சீட்ல இருந்து 8 சீட்ல ஜெயிச்சா கூட பெரிய விஷயமானு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக டபுள் டிஜிட்ல ஓட் பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் பாஜக கண்டிப்பாவே 5% ஓட்டை தாண்டினாலே பெரிய விஷயம். டபுள் டிஜிட்ல எடுத்துட்டாங்கன்னா உலக சாதனை. ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பாஜக போன முறை 4 சீட் ஜெயிச்சாங்க. அதை விட கம்மி ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல தாமரை மலரவே மலராதுன்றது மறுபடியும் ஒரு முறை ப்ரூவ் ஆயிடும். ஒருவேளை 4 சீட்டு மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை. அது டபுள் ஆகி 8 வந்ததுன்னா ஓரளவுக்கு ஓகே. ஆனா பாஜகவுக்கு டபுள் டிஜிட் ஓட்டை ஈக்குவல் பண்ணணும்னா பாஜக என்ன பண்ணணும், 27 சீட்ல போட்டிடுறாங்க. மொத்தமா தாமரை கிட்டத்தட்ட 33 சீட்ல கலையரங்க இருக்கு. அதனால 33ல பாதி 16, அதாவது 17 சீட்டு கிட்ட ஜெயிச்சா மட்டும்தான் அது 2024 வாங்கின ஓட் பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலா இருக்க முடியும். பாஜக 4 சீட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, 8 சீட் ஜெயிச்சா என்னவாகும், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. பாஜக தன்னோட ஹோல்ட தமிழ்நாட்டுல பெருசா கொண்டு போகணும்னா பாஜக 17 சீட்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். ஒருவேளை பாஜக 17 சீட்டை ஜெயிக்காம 10க்கும் குறைவா ஒற்றை இலக்கத்துல சீட்டு ஜெயிச்சு ஓட் பர்சன்டேஜ் 5% கீழே குறைஞ்சி அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ண காலம் போய் மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. அதனால 2026 தேர்தலுக்கு பிறகும் பாஜக தமிழ்நாட்டுல காலுன்ற ட்ரை பண்ணனா பாஜக கண்டிப்பாவே 17 சீட் ஜெயிக்கணும்.
ஜெயிப்பாங்கன்னு கேட்டா அதுக்கு ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி இந்த வீடியோஸ்லயே சொன்ன மாதிரி 99.9999% வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம அப்படியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பக்கம் நகருவோம். அமமுக 11 சீட்ல போட்டிடுறாங்க. ஐயா தினகரன் அவர்கள் யாரு? ஆர்கே நகர் வெற்றி வீரர். அவர் யாரு? ஓபிஎஸ் அவர்களை கமெண்ட் பண்ணவர், ஐயா இபிஎஸ் அவர்களையும் கமெண்ட் பண்ணவர். ஆர்கே நகர்ல ரெட்டல உதயசூரின்னு சொல்லி 2 சின்னத்தையும் சும்மா காலி பண்ணி பாசா ஜெயிச்சவர். அவரு 2019 சின்னமே கிடைக்காம சுயேட்சையா நின்று கிட்டத்தட்ட 4%ஓ 3% ஓட்டு எடுத்திருந்தாரு. 2021 மறுபடியும் போட்டிட்டாரு. அவர் மட்டும் ஸ்ட்ராங்கா மறுபடியும் ஒரு தனித்து போட்டி இருந்தாருன்னா அவரோட ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக கூடி இருக்கும். ஆனா அவரு 2021 கூட்டணி வச்சாரு. 2024 கூட்டணி வைக்கிற பேர்ல ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்ல போட்டிட்டாரு. இப்ப யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணவுமோ அவங்ககிட்டயே அது கூட்டுல சேர்ந்துட்டு 11 சீட் வாங்கிட்டாரு. 11 சீட் வாங்கினாரு. அவராச்சும் போட்டிட்டாரா? அவரும் போட்டிடல. இந்த 2026 தேர்தல் பிரச்சாரத்தப்ப அமமுக ஒரு கட்சியை பற்றி பெருசா டாக் இருந்தான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாவே இல்லை. இப்படி இருக்கிறதுனால அமமுக 11 சீட்ல போட்டிட்டு 1-2 சீட்ல ஜெயிச்சாலே பெரிய விஷயம்ன்ற மாதிரிதான் இருக்குது. ஒருவேளை அமமுக 5 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை. ஆனா அமமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கிறது இங்க முக்கியம் இல்லை. அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா அந்த சீட் எதுவுமே பயனற்றதா போயிடும். ஒருவேளை அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம அப்ப அமமுக ஒரு 5 சீட் 6 சீட் ஜெயிச்சாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அப்ப கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சரவையில அமமுகவுக்கு பங்கு தருவார்கள் கேள்விக்குறியான விஷயம்தான். அதனால அமமுகவுக்கு இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் எலெக்ஷன்ல போட்டியிடாம போனது அந்த வாய்ப்பை இன்னும் மங்க செஞ்சிருக்கின்ற சொல்லிட்டு நாம அப்படியே பாமக பக்கம் நகருவோம். சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 18 சீட்ல போட்டிடுறாங்க. இந்த 18 சீட் விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொகுதியிலும் போட்டிட்டு 5% கிட்ட ஓட்டு எடுத்திருந்தாரு. அவர் ஒருவேளை இதே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தலும் தொடர்ந்து திரு சீமான் அவர்கள் மாதிரி முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அந்த 5% ஓட்டுன்றது 6, 7, 8, 9 சொல்லி அதிகமாயிருக்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்களும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு ஜாதிக்கான தலைவர் இல்லை, தமிழ்நாட்டுக்கான தலைவர்களை ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஆனா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொன்னவர் 2019 கூட்டணி போயிட்டாரு. 2021 மறுபடியும் கூட்டணி, 2024 வேற கட்சியில கூட்டணி, இப்ப 2026 2021 பிளஸ் 2024 இணைச்ச கூட்டணி சொல்லி மறுபடியும் ஒரு முறை கூட்டணியில 18 சீட்ல போட்டிடுறாரு. சரி 18 சீட்ல போட்டிடுறாரு. அப்பாவோட பிரச்சனை பண்ணி அதிமுக கூட்டணியில் இருக்க ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ணிருக்கணும்? அவர் நேரடியா தேர்தல்ல களம் கொண்டிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிடுவாரு. ஐயா கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிடுவாரு. அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் அவரும் ராஜ்யசபா எம்பி ஆயிடும்னு சொல்லி சுதீஷ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆனாரு. இளையராஜா ராஜ்யசபா எம்பி ஆனாரு. சச்சின் டெண்டுல்கர் ராஜ்யசபா எம்பி ஆனாருன்றதுலாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அன்புமணி ராமதாஸ், கமல்ஹாசன், சி வி சண்முகமான தலைவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிறது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. இதை பத்தி நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க இந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி ஆகி மக்களை கண்ட்ரோல் பண்ற அமைச்சரா பிரதம மந்திரி ஆயிடுறாங்க. இந்த மாதிரி முறைகளை சுத்தமா ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பெருந்தலைவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆகன்ற விஷயம் தடுக்கப்படும். சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அவரு இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை. ஏங்க, அன்புமணி ராமதாஸ் போட்டிட்டா என்ன, ஒய்ஃப் போட்டிட்டா என்ன, ரெண்டுமே ஒன்று தானங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, அப்படி கூட வச்சுப்போம். பாமக 18 சீட்ல போட்டிடுறாங்க. பாமகவோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது திமுக ஆட்சி வந்தா வரட்டும், வராட்டா போட்டோம். அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பாமகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அன்புமணி ராமதாஸ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவர் 2 விஷயத்த ப்ரூவ் பண்ணணும். ஒன்னு, 2021 சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணதை விட அதிக சீட்ல வின் பண்ணணும். 2021 ஆன ஓட் பர்சன்டேஜை விட அதிக பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும். ஏன்னா இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு 2 பேருக்குள்ள போட்டி? ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தான் போட்டியே. இதில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சின்னம்மா சசிகலாவோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு 38 சீட்டு கிட்ட போட்டிடுறாரு. இந்த 38 சீட்லயும் ஐயா ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாவே ஜெயிக்க போறது இல்லை.
இந்த 38 சீட்டையும் சேர்த்து வச்சு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு 1% ஓட்டு எடுத்துட்டாலே பெரிய விஷயம். ஆனா அவர் எடுக்க போற அந்த 1% ஓட்டுன்றது அதிமுகவோட ஓட்டோ திமுகவோட ஓட்டோ இல்ல, சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போக வேண்டிய ஓட்டு தான். அப்படி இருக்கிறதுனால அன்புமணி ராமதாஸ் அவரோட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 18 சீட்ல போட்டிட்டு 2021 வாங்கின சீட்டை விட அதிகமா சீட்டு ஜெயிக்கணும், 2021 வாங்கின வாக்கை விட அதிகமா வாக்கு வாங்கணும். இந்த 2 விஷயமும் நடந்தா மட்டும்தான் அப்பாவை தோற்கடித்த மகன்ன்ற பெயரை எடுக்க முடியும். ஒருவேளை சீட்டும் குறைஞ்சி ஓட்டும் குறைஞ்சி அந்த ஓட்டு பர்சன்டேஜ்ன்றது எப்பவுமே பாமக வாங்குற அந்த ஆவரேஜ் ஓட்டை விட குறைஞ்சிருச்சுன்னா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவரோட கதையும் கத்தம் தான். ஆனா வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி 2021 வாங்கினதை விட அதிக சீட்டு, 2021 வாங்கினதை விட அதிக வாக்கு வாங்குறதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே மே 4 ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். கடைசியா சின்னம்மா சசிகலா மேடமும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு 82 சீட்டுன்ற மாதிரி போட்டிடுறாங்க. அவங்க கண்டிப்பாவே 82 சீட்ல எந்த இடத்துலயும் ஜெயிக்க போறது இல்லை. அவங்களும் இந்த 82 சீட்ல போட்டிட்டு ஒரு 1% ஓட்டை எடுத்துட்டாலே பெரிய விஷயம். ஆனா அவங்க எடுக்க போற ஓட்டுன்றது ஐயா டிடி வினோத் அவர்களுக்கு போக வேண்டிய ஓட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக வேண்டிய ஓட்டு தான். அதனால அவங்க எடுக்க போற ஓட்டும் யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதையும் மே 4 ரிசல்ட் ஒரு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். இப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நாம திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள், அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். நாம நம்மளோட அடுத்த வீடியோல திரு விஜய் அவர்களுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னென்ன, திரு சீமான் அவர்களுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னன்றதை பார்க்கலாம்.